وقل رب زدني علما. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் கடைசியாக வேதங்கள் நம்புதல் வரைக்கும் என்ன செஞ்சோம், நாங்கள் பார்த்தோம். அதில் சுஹஃப், முஸ்ஹஃப் அந்த விஷயங்களை பார்த்தோம். இதில் உள்ள குர்ஆன் வசனங்களை நாங்கள் பார்க்கல. இதில் என்னடா அந்த கிதாபு, சுஹஃப் இது பற்றி சொல்லக்கூடிய அதை பற்றிய விவரங்கள் இல்லை. அந்த வார்த்தை, அந்த சொல்லு வரக்கூடிய வசனங்களை சொன்னதுனால நாங்கள் அதை அந்த வசனங்களை என்ன செய்யலை, இங்கே சொல்லலை. இப்போ அடுத்ததாக அதாவது அத்தர்சுர் ராபியா என்றிருக்குமே, 4வது பாடம் என்றிருக்கும். அந்த பகுதியில் وَنُؤْمِنُ بِأَنَّ اللَّهَ تَعَالَى بَعَثَ إِلَى خَلْقِهِ رُسُلًا مُبَشِّرِينَ وَمُنذِرِينَ لِأَلَّا يَكُونَ لِلنَّاسِ عَلَى اللَّهِ حُجَّةٌ بَعْدَ الرُّسُلِ وَكَانَ اللَّهُ عَزِيزًا حَكِيمًا. விளக்கத்தை நேற்று பார்த்தோம். சூரத்துன் நிசா 165. وَنُؤْمِنُ بِأَنَّ اللَّهَ تَعَالَى بَعَثَ إِلَى خَلْقِهِ رُسُلًا. அல்லாஹு தஆலா தன் படைப்பினங்களுக்கு தூதர்களை அனுப்பினான். ருசுலன் முபஷ்ஷிரீன வ முன்திரீன். தூதர்மார்கள் எப்படிப்பட்ட தூதர்மார்கள்? நன்மாராயம் சொல்லி எச்சரிக்கை செய்யக்கூடிய தூதர்மார்களை அனுப்பினோம். லி அல்லா யகூன லின்னாசி அலல்லாஹி ஹுஜ்ஜத்தும் பஅதர் ருசுல். லி அல்லா யகூன லின்னாசி அலல்லாஹ், அதாவது அல்லாஹ்வுக்கு எதிரான ஒரு ஆதாரம் ஒன்று மக்களுக்கு இருக்கக்கூடாது என்பதற்காக. வசனத்தை பாருங்க, அல்லாஹ்வுக்கு எதிரான ஒரு ஆதாரம் மக்களுக்கு இருக்கக்கூடாது என்பதற்காக தூதர்களை நாம் நன்மாராயம் கூறி எச்சரிக்கக்கூடியவர்களாக அனுப்பினோம். எதற்காக அனுப்பினோம் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு எதிரான ஒரு ஆதாரம் இருக்கக்கூடாது. என்ன ஆதாரம்? நாளை மறுமையில் வந்து தூதர் அனுப்பியிருந்தால் நான் கொஞ்சம் உணர்வு பெற்றிருப்போம், விளங்குற மொழியில் வேதத்தை இறக்கியிருந்தா கொஞ்சம் படிப்பினை பெற்றிருப்போம், எதுவும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் நான் என்ன செஞ்சோம், வேதத்தை அனுப்பினோம். இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஆதாரம். அல்லாஹ் சும்மா சொல்லலை, நரகன் சொர்க்கம் என்று ஏற்போட்டு விதிச்சிட்டு சொல்லலை. நீ திருந்தனும் வாழணும் அப்படின்றதுக்காக வேண்டி அல்லாஹ் எச்சரிக்கைகளை அனுப்பியிருக்கிறான். அதனால தான் நான் தூதர்களை அனுப்பினேன் அல்லாஹ் தாலா சொல்கிறான். வகான் அல்லாஹு அசீசன் ஹக்கீமா. அல்லாஹு தாலா கண்ணியமானவனாகவும் ஞானமுடையவனாகவும் என்ன செய்கிறான், இருக்கிறான். சூரத்துன் நிசா 165வது வசனம். வனுமினு பி அன்ன அவ்வலஹும் நூஹுன் வ ஆஹிருஹும் முஹம்மத் வ ஆஹிரஹும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்மாயின். முதலாவது தூதர் யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். கடைசியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இதில் கருத்து முரண்பாடு உள்ள விஷயம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நபியா இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நபியா இல்லையா என்ற கருத்து முரண்பாடு ஒன்று இருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நபி என்று சொல்கிறவங்க யார் அவங்கள இருந்தால் அவங்களுடைய ஆதாரங்களோடு சொல்லுங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நபியா நீங்கள் எப்படி புரிஞ்சு வச்சுக்கிறீங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம்னு புரிஞ்சு வச்சுக்கிறீங்களா, அல்லது முதல் மனிதர்னு மட்டும் புரிஞ்சு வச்சுக்கிறீங்களா? நபி ஆதாரம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறோம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறோம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்றோம், நபியா இல்லை வணங்கிட்டா நபின்னு சொல்கிறானா? அல்லமல் இன்சான மாலம் ஆலம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். மனிதனுக்கு அவன் தெரியாதெல்லாம் கற்றுக் கொடுத்தோம். எல்லா மனிதர்கள் நபியா? அதான் சொல்ல வர என்னன்னா, அது ஒரு ஆதாரம் நபி என்றதுக்கு. ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதா, இந்த உலகத்தில் இறக்கிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்னா, என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். ஃபமன் தபிஅ ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். எனது நேர்வழி யார் பின்பற்றுகிறாரோ அவர் வந்து என்னது, கவலைப்பட மாட்டார், அச்சப்பட மாட்டார். நேர்வழி யார்கிட்ட வருது? அல்லாஹ்கிட்ட. யாருக்கு வரணும்? இப்போ அது கன்ஃபார்மாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் என்ன செய்யணும், வரணும். இப்படி ஒரு வகை வந்தால் அவர் யார்? நபி. எனவே இதுதான் எங்களுடைய ஆதாரம் நபி என்றதுக்கு. மற்றது அங்கே இருக்கக்குள்ள கற்றுக் கொடுத்ததெல்லாம் வந்து ஒரு ஆதாரமாக சொல்லலாது. எனக்கான முதல் மனிதர் என்பதனால நடந்தவைகள் அவைகள்லாம். அதாவது என்ன, அல்லம ஆதம் அல் அஸ்மா குல்லஹா, பேர்களை கற்றுக் கொடுத்தது, அல்லது ஃபதலக்கா ஆதம் மிர் ரப்பிஹி கலிமாத், ஆதம் என்று இறைவனிடத்திலிருந்து சில வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு தௌபா செஞ்சது, இதெல்லாம் வந்து இறைவன் வந்து அந்த இடத்துல கற்றுக் கொடுத்தவைகள். ஆனால் இந்த உலகத்துக்கு வந்த பிறகு ஃபைம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதா, என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும் என்ற அல்லாஹு தாலா. அப்படி என்று சொன்னால் அல்லாஹு தாலா வஹி என்ன செய்யறான், அறிவிக்கிறான். ஆனால் அந்த தொடர்பு இந்த உலகத்துக்கு வந்த பின்னால் அவர் வஹி மூலம் சொல்லப்படுதான், அவர் நபியாகத்தான் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ரைட். ஆனால் மற்ற செய்தின்னு சொல்லுவாங்க, 313 நபிமார்கள், 1,24,000 1,24,000 நபிமார்கள், 313 தூதர்மார்கள்னு சொல்லுவாங்க. அபூதர் அல் கஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. அந்த செய்தி லைஃபான செய்தி.
அது பலகீனமான செய்தி. ஆனால் ஏராளமான நபிமார்கள் ஏராளமான தூதர்கள் அனுப்பப்பட்டாங்கன்றது நம்ம அக்கீதால நம்ப வேண்டிய ஒரு விஷயம். ரைட். அதில் பாருங்க என்ன அவ்வளகும் நூஹ் ஆஹ்ர முஹம்மத், முதலாவது வந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்றதுக்கு இன்னா அவ்ஹைனா இலைக்க, நபியை நாம் உமக்கு வகி அறிவித்தோம். கமா அவ்ஹைனா இலா நூஹின், நூஹுக்கு வகி அறிவித்தது போல, வன் நபியின மின் பஅதிஹி, அதுக்கு பின்னால் உள்ள நபிமார்களுக்கு வகி அறிவித்தது போல. இங்கே அல்லாஹ் தஆலா ஆதமுக்கு கொண்டு போய் என்ன செய்யலை, அந்த செய்தியை சொல்லவில்லை. அல்லாஹு தஆலா நூஹ் வரைக்கும் சொல்றான். இதுதான், அதாவது நூஹ் தான் முதல் நபி என்று சொல்லக்கூடியவங்க சொல்லக்கூடிய ஆதாரம் வந்து இதுதான். நூஹ் தான் முதல் தூதர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சொல்ற ஆதாரம் இதுதான். சூரத்துன் நிசா 163. மாகான முஹம்மது நபா அஹதி மிர் ரிஜாலிக்கும் வலாக்கின் ரசூலுல்லாஹி வ காத்தமுன் நபி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியானவர்ன்றதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொன்னால், முஹம்மத் எந்த ஒரு ஆண்மகனுக்கும் தந்தை அல்ல, வளர்ந்த எந்த ஒரு ஆண்மகனுக்கும் முஹம்மத் தந்தை அல்ல. வலாக்கின் ரசூலுல்லாஹி வ காத்தமுன் நபி, அவர் அல்லாஹ்வுடைய தூதர், நபிமார்களில் முத்திரையானவர். சூரத்துல் அஹ்ஸாப் 40வது வசனம். அப்போ ரசூலுல்லாஹ் கடைசி அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் முதல் என்று புரிஞ்சு கொள்ளக்கூடிய அமைப்பில் இருக்குது. ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் முதல் இந்த வசனம் சொல்லலை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி என்று தெளிவான செய்தி இந்த வசனம் சொல்லுது. வ அன்ன அஃதலஹும், இந்த நபிமார்களில் மிக சிறந்தவர்கள் முதலாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சும்ம இப்ராஹிம், சும்ம மூசா, சும்ம நூஹ் வ ஈஸா இப்னு மரியம். இந்த தர்த்தீபில் என்ன சிறந்தவர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரை விட சிறந்தவர்கள். அடுத்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிறந்தவர்கள் தர்த்தீப் பண்ணுறதுக்கு காரணம் ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஹலீல் என்ற பெயர் எடுத்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கலீமுல்லாஹ், கலீமுல்லான்னு அல்லாஹ்வால் பேசப்பட்ட நபி, விளங்கிட்டா, கலீமுல்லான்னு சொல்லுவாங்க. அடுத்தாக அதாவது சும்ம நூஹ் வ ஈஸா இப்னு மரியம், பின்னர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், பின்னர் ஈஸா இப்னு மரியம் என்ற இந்த தர்த்தீபில் அவர்கள் சிறந்தவர்கள். மொத்தம் எத்தனை பேர்? முஹம்மத், இப்ராஹிம், மூசா, நூஹ், ஈஸா, 5 நபர்கள். இவர்களை தான் உலுல் அஸ்ம், உலுல் அஸ்ம் என்று சொல்லி அழைக்க. உலுல், அதாவது நபியை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியை நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள், உலுல் அஸ்மி மினர் ரசூல், தூதர்மார்களில் உலுல் அஸ்ம் மிகவும் உறுதியோடு இருந்த தூதர்மார்கள் பொறுத்தது போல நீங்களும் என்ன செய்ய பொறுத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் தஆலா இவர்களை தான் சொல்கிறான். மரியம் சத்ர மகன், ஓ அவன் தாய் தானே. வ இத் அஹதுனா மினன் நபியின மீசாகஹும், அதாவது தந்தை தெரியாதவர்கள் அல்லது தந்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும், வேறு யாரும் இல்லையே, அதில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் என்ன செய்வாங்கன்னா தாயோட என்ன செய்வாங்க நினச்சி பேசுவாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மகன் இருந்தாங்க, முஹம்மது இப்னுல் ஹனஃபியான்னு சொல்லுவாங்க, ஹவுலா அல் ஹனஃபியா. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மனைவி இருந்தாங்க, ஹவுலான்னு சொல்லி, ஹனஃபியா கோத்திரத்தை சேர்ந்து. அப்போ அதனால் அதாவது முஹம்மது இப்னுல் ஹனஃபியா அப்படின்னு சொன்னால் முஹம்மது பின் அலி தான் அவர், அலி ரலியல்லாஹு அன்ஹு மகன் தான் முஹம்மத் பிற்காலத்தில். ஆனாலும் அவங்க தாயின் பக்கம் என்ன செய்வாங்க நினச்சி பேசப்படுவாங்க, முஹம்மது இப்னுல் ஹனஃபியா அப்படின்னு சொல்லி. அது மாதிரி சில என்னது இந்த தந்தை பக்கம் இணைக்கப்படாமல் தாய் பக்கம் இணைச்சி பிரபல்யமான சில பேர்களும் உண்டு. வைத் அஹதுனா மினன் நபியின மீசாகஹும், நாங்கள் நபிமார்களிடத்திலிருந்து நாங்கள் ஒப்பந்தத்தை எடுத்தோம். வமின்க, உங்களிடத்திலிருந்தும் எடுத்தோம். வமின் நூஹின், அதே போல நூஹிடத்திலிருந்து இப்ராஹிம வ மூசா வ ஈஸா இப்னு மரியம், இவர்கள் எல்லோருடன் நாங்கள் என்ன செய்தோம் ஒப்பந்தம் எடுத்தோம். அஹதுனா மின்ஹும் மீசாகன் கலீதா, அவர்களிடமிருந்து பலமான ஒரு ஒப்பந்தத்தை நாம் எடுத்திருக்கிறோம். என்ன, மக்களுக்கு நீங்கள் எல்லா செய்திகளையும் எத்தி வைக்கணும்னு மறைக்கிற நோக்கமல்ல, அவங்களுக்கு எத்தி வைக்கிறதுல உள்ள பாடு கஷ்டம், விளங்கிட்டா, என்ன சிரமம் வந்தாலும் நீங்கள் எல்லா செய்திகளையும் என்ன செய்யணும் எடுத்து வைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் என்ன செய்தோம் உறுதிமொழியை எல்லா நபிமார்களிடம் இருந்தும் இந்த தூதர்களிடம் இருந்தும் நாம் என்ன செய்தோம் எடுத்தோம். சூரா அல் அஹ்ஸாப் 7வது வசனம். அதே நேரம் அதாவது இந்த மார்க்கம் எல்லாமே ஒன்றுதான், ஷரியா எல்லாமே ஒன்றுதான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த ஷரியா எல்லா ஷரியாவையும் உள்ளடக்கியது அப்படின்னு புரிஞ்சுக்கொள்கிற மாதிரி சூரா ஷூரா 13வது வசனம். ஷரஅ லக்கும் மினத் தீனி மா வஸ்ஸா பிஹி நூஹன், உங்களுக்கு மார்க்கத்திலே அல்லாஹு தஆலா என்ன மார்க்கமாக்கி இருப்பதெல்லாம் மா வஸ்ஸா பிஹி நூஹன், நூஹுக்கு எதை இறைவன் வசியத்தாக செய்தானோ, வல்லதி அவ்ஹைனா இலைக், உங்களுக்கு எதை வஹியாக நாம் அறிவித்தோமோ, வமா வஸ்ஸைனா பிஹி இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு எதை வசியத்தாக நாம் செய்தோமோ, வ மூசா வ ஈஸா, மூசாவுக்கும் ஈசாவுக்கும் இதெல்லாம் நம்ம வசியத்தை செய்தோமோ, அது என்ன, அகீமுத்தீன், மார்க்கத்தை நிலைநாட்டுங்கள். வலா தத்தஃபர்ரகூ ஃபீஹி, அந்த மார்க்கத்தில் பிரிந்து விடாதீர்கள், இந்த மார்க்கத்தில் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்பதைத்தான் நாம் என்ன செஞ்சோம் எல்லா நபிமார்களுக்கும் சொன்னோம், அதே தான் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறோம் சொல்லி இருக்கிறோம். இகாமத்துத்தீன், அதாவது அதமு தஃபர்ரக் ஃபீஹி, மார்க்கத்தை நிலைநாட்டுவதில் பிரிந்து விடாமல் என்ன செய்தல் இருத்தல், அப்படி என்று சொல்கிற விஷயம். சூரத்து ஷூரா, அதாவது மார்க்கத்தில் பிரிந்து விடாமல் இருத்தல், சூரத்து ஷூரா 13வது வசனம். ரைட். இது வந்து தூதர்மார்களுடைய பணி என்ன என்ற செய்தியும் தூதர்மார்களுடைய அந்த தகவல் சம்பந்தமான செய்தியும். அடுத்தது, தூதர்மார்கள் எல்லோருமே மனிதர்கள் என்று நாங்கள் என்ன செய்யணும் ஈமான் கொள்ள வேண்டும். தூதர்மார்கள் எல்லோரும் மனிதர்கள். அல்லாஹு தஆலா அதாவது சூரா ஹூத்ல 31வது வசனம், வலா அகூலு லக்கும் இந்தி ஹஸாயினுல்லாஹ், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது அல்லாஹு தஆலா சொல்றான்,
என்னிடத்தில் அல்லாஹ்வுடைய ஹசானாக்கள் எல்லாமே என்னிடத்தில் இருக்கிறது என்று நான் உங்களுக்கு என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. நான் நபியாக வந்ததுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய கஜானாலாம் என்னட்டு தான் என்னது இருக்குதுன்னு நம்ம சொல்லவில்லை. வலா அலமுல் கைப், வலா அலமுல் கைப், எனக்கு மறைவான அறிவும் இல்லை. வலா அகூலு இன்னி மலக், நான் மலக்குன்னும் சொல்லலை. இதான் ஒரு நபியுடைய முதல் பிரச்சாரம். விளங்கிட்டா? சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் நிறைய நமக்கு என்ன நிறைய இருக்குன்னு காட்டி தான் பிரச்சாரம் செய்ய மாட்டேன். ஆனால் நபிமார்கள் சொன்னது என்னன்னு சொன்னால் வலா அகூலு லக்கும் இந்தி ஹசாயினுல்லா, எனக்கு அல்லாஹ்வுடைய ஹசானாக்கள் என்னிடத்திலே இல்லை. வலா ஆலமுல் கைப், எனக்கு மறைவான அறிவில்லை. வலா அகூலு இன்னி மலக், நான் மலக் என்றும் உங்களுக்கு சொல்லவில்லை. நபிமார்கள் பஷர். சூரா ஹூதுல 31வது வசனம். இதே வார்த்தையை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான் சூரத்துல் அன்ஆம்ல 50வது வசனம். வலா அகூலு லக்கும் இந்தி ஹசாயினுல்லா, என்னிடத்தில் அல்லாஹ்வுடைய ஹசானாக்கள் இருக்கிறது நான் சொல்லவில்லை. வலா அலமுல் கைப், எனக்கு மறைவான அறிவில்லை. வலா அகூலு இன்னி மலக், வலா அகூலு லக்கும் இன்னி மலக், நான் மலக்கல்ல. யார் சொன்னது? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதுன்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதும் தான் என்றதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். சூரத்துல் அன்ஆம் 50வது வசனம். வ ஐயகூல், எல்லா நபிமார்களுக்கும் சொன்னதும் என்ன வார்த்தை? குல்லா அம்லிகுலி நஃப்ஸி நஃப்அன் வலா தர்ரா, எனக்கு நான் நன்மை செய்யவோ தீங்கிழைக்கவோ முடியாது. நானே எனக்கு நன்மை செய்யவோ தீங்கிழைக்கவோ முடியாது. இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடிய அளவை தவிர, அல்லாஹ் நாடியதை தவிர எனக்கு வேறு எதுவும் நான் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. நான் தூதரிடத்துக்காக நினைச்ச வேலை எனக்கு என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. சூரா ஆராஃப் 188. அதே போல் ஐயகூல் குல் இன்னி லா அம்லிகு லக்கும் தர்ரம் வலா ரஷதா, நான் உங்களுக்கு தீங்கு செய்யவோ நேர்வழி காட்டவோ முடியாது. என்னை விடுங்க, உங்களுக்கு தீங்கு செய்யவோ நேர்வழி காட்டவோ முடியாது. குல் இன்னி லை யுஜீரனி மினல்லாஹி அஹத் வலன் அஜித மின் தூனிஹி முல்தஹதா, அல்லாஹ்விடமிருந்து என்னை காப்பாற்றுகின்றவர் யாரும் இல்லை, அவன் அல்லாமல் எனக்கு புகலிடம் வேறு எதுவும் இல்லை. இதுதான் எல்லா தூதர்மார்களும் சொன்னது. எல்லா தூதர்மார்களும் வகை இன்றைக்கு சாதாரணமாக ஒரு மறைவான செய்தி ஒன்று கிடச்சிட்டேன்னு வைங்களேன், ஒருத்தனும் படுத்துகிற பாடு அதை வச்சுக்கணும். இவ்வளோ வகை 23 வருட கால வகையெல்லாம் சுமந்து கண்டு நபிமார்களுடைய வார்த்தை என்ன தெரியுமா? இதுதான், எனக்கு என்ன நானும் தீங்கு செய்ய முடியாது, உங்களுக்கு எனக்கு தீங்கு செய்ய முடியாது, அல்லாஹ்விடம் என்னை காப்பாற்றவும் முடியாது. அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க வார்த்தைகள் சொன்னதை சூரத்துல் ஜின்ல 21, 22 அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே போல் நபிமார்கள் எல்லோரும் அல்லாஹுடைய அடியார்கள். அல்லாஹு தாலா அவர்களை தூதுத்துவத்தை கொண்டு சங்கைப்படுத்தினான். எல்லோருமே அடிமைகள் தான். நபிமார்கள் அல்லாஹ் கிட்ட போயிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை, எல்லோருமே அடிமைகள் தான், அடியார்கள் தான். அல்லாஹு தாலா தூதுத்துவத்தை ரிசாலாவை கொண்டு என்ன செய்தான், சங்கைப்படுத்தினான். அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம்? அதாவது அதே நேரம் அல்லாஹு தாலா அவர்களை அடியார் என்று சொல்ற நேரத்தில் அது உயர்ந்த பாராட்டாகத்தான் அல்லாஹு தாலா சொல்றான். என்ன காரணம்? இபாதத்தால மிகவும் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள் என்றதுனால தான் நபிமார்கள் அல்லாஹ் என்ன சொல்றான்? அப்தி, எனது அடியான், அப்துஹு, அவனது அடியாண்ட வார்த்தை நம்ம சொல்றதுக்கு காரணம் அடிமைத்துவத்தில் அவர்கள் தான் என்ன அதிகம், இறைவனை வணங்குறதுல அவங்க அதிகம். பாருங்க சூரா இஸ்ரா 3வது வசனம். துர்ரியத மன் ஹமல்னா மஅ நூஹின் இன்னஹு கான அப்தன் ஷகூரா. துர்ரியத மன் ஹமல்னா மஅ நூஹ், நூஹோடு நாம் சுமந்த பரம்பரை, மனித சமுதாயம் யாரு? நூஹோடு நாங்கள் சுமந்த பரம்பரை. இன்னஹு கான அப்தன் ஷகூரா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னஹு கான அப்தன், அவர் அடிமையாக இருந்தார், ஷகூரா, மிகவும் நன்றி உள்ளவராக இருந்தார். வகால ஃபி ஆகிரி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்ற நேரத்திலேயும் சூரா ஃபுர்கான் 1வது வசனம். தபாரக்கல்லதி நஸ்ஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி, ஃபுர்கானை தனது அடியார் மீது இறக்கி வைத்த, தன் அடிமை மீது இறக்கி வைத்த அல்லாஹு தாலா பரக்கத்து பெற்று விட்டான். லியகூன லில் ஆலமீன நதீரா, முழு உலகத்தாருக்கும் எச்சரிக்கையாக, முழு உலகத்தாருக்கும் எச்சரிக்கையாக. சூரா ஃபுர்கான். அதே போல வகால ஃபி ருசுலின் ஆகரின், ஏனைய தூதர்களை பற்றி முதலாவது நூஹ், அதாவது ஒவ்வொன்னே சொல்லிட்டு வராரு. அதே போல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி, ஏனைய தூதர்களை பற்றி சொல்ற நேரத்திலையும் வஸ்குர் இபாதனா, எங்கள் அடியார்களை ஞாபகப்படுத்துங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்ற நேரத்திலையும் அப்து, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற நேரத்திலையும் அப்து, ஏனைய தூதர்மார்களை சொல்ற நேரத்திலையும் வஸ்குர் இபாதனா, அப்துடைய பன்மை இபாத், எமது அடியார்களை ஞாபகப்படுத்துங்கள். இப்ராஹீம வ இஸ்ஹாக வ யாக்கூப உலில் ஐதி வல் அப்சார். வணங்கிட்டா, அதாவது வஸ்குர் இபாதனா இப்ராஹிம், எங்கள் அடியார்கள் இப்ராஹிம், இஸ்ஹாக், யாக்கூப், இந்த அடிமைகளை நம்ம அடிமைன்னு சொல்றது இல்லை, கொஞ்சம் அடியார்கள்னு தமிழ் அந்த அடிமையிலையும் ஒரு வார்த்தையை நம்ம அப்படி சொல்றோம். விளங்கிட்டா? அப்ப அடியார்களை ஞாபகப்படுத்துங்கள். உலில் ஐதி வல் அப்சார், கைகளுடையவர்களாக பார்வையுடையவர்களாக இருந்த மனிதர்கள் அவர்கள். விளங்கிட்டா? அல்லது உலில் ஐதி, பலமுடையவர்களாக, அப்சார், நல்ல பசீரத், அதாவது அறிவு ஞானமுடையவர்களாக இருந்த இந்த அடியார்களை என்ன செய்யுங்க, ஞாபகப்படுத்துங்க. அப்ப அல்லாஹ் அப்துன்னு சொல்லிக்கிறான், இபாதன் என்ன செஞ்சுக்கிறான், தனது தூதர்மார்களுக்கு அல்லாஹு தாலா சொல்லி இருக்கிறான். தனித்தனியாக சில தூதர்களையும் அல்லாஹு தாலா சொல்ற நேரத்தில் பாருங்க, அதாவது சாது 17வது வசனம். வஸ்குர் அப்தனா, தர்சுர் ராபி என்று பாருங்க, 4வது பாடத்துக்கு பின்னால். வஸ்குர் அப்தனா தாவூத் தல் ஐதி இன்னஹு அவ்வாப், அதாவது வஸ்குர் அப்தனா, எங்கள் அடியார், அதாவது தாவூதை என்ன செய்யுங்க, ஞாபகப்படுத்துங்கள். தல் ஐதி,
ஐதன் சொல்லி இங்கே பலமுடைய விளங்கிட்டா, பலம் உடைய. இன்னஹு அவ்வாப், அவர் இறைவனின் பக்கம் என்ன மீளக்கூடியவராக இருந்தார். ஏன்னா அவருக்கு அல்லாஹ் தஆலா பலமான தொழில் செய்யக்கூடிய ஆற்றலை என்ன செஞ்சிருந்தான், கொடுத்திருந்தான். வ வஹப்னா லி தாவூத சுலைமான, வ வஹப்னா லி தாவூத சுலைமான் அப்படின்னா என்ன? வ வஹப்னா தாவூத லி சுலைமான் அப்படின்னா வ வஹப்னா தாவூத லி சுலைமான், சுலைமானுக்கு நாம் தாவூதுக்கு சுலைமானே, சுலைமானுக்கு தாவூதையா? தாவூதுக்கு சுலைமானை நாம் என்ன செய்தோம், அதாவது பிள்ளையாக கொடுத்தோம். சுலைமான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்கள் எந்த தரத்தீபில் உள்ளவங்க? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முந்தியா பிறவா? பிறகு. சரி, அதுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முந்தியா பிறவா? தாவூதும் சுலைமான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னாடியா பிந்தியா? பிரச்சனையை முடிச்சிட்டீங்க. அவர்கள் எல்லோரும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் பிந்திய காலப்பகுதியில் உள்ளவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் பிந்திய கால பகுதியில் உள்ளவர்கள் தான் தாவூத், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிந்திய, நீங்க தான் இப்போ முன்னாடியே கேட்டீங்க சரியா? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னாலே விளங்கிட்டா, மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்த பின்னர் விளங்கிட்டா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்த பின்னர் உள்ளவர்கள் தான் தாவூத், யாரு, சுலைமான். அப்படி எங்களுக்கு சிலவங்களுக்கு நபிமார்களுடைய தர்த்தீபில் ஒரு குழப்பம் இருக்கு. யூசுப் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிந்தியவர்கள், அதில் எந்த சந்தேகம் இல்லை வணங்கிட்டா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் வணங்கிட்டா, இவர்கள் எல்லாவற்றுக்கும் பிந்தியவர்கள் தான் யாரு? தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான். இப்போ பாருங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குழப்பம் இருக்கிறது சொல்றேன் சரியா? ஒரு தர்த்தீப். இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் முந்தியவரா, மூசா அலைஹிஸ்ஸலாம் முந்தியவரா? யார் முந்தியவர்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் முந்தியவர் நீங்க சொல்றீங்க, வேற மூசா அலைஹிஸ்ஸலாம் முந்தியவர் நீங்க சொல்றீங்க. சரி, இப்போ எகிப்துக்கு சிரியாவில் உள்ள மக்கள் எப்படி போய் சேர்ந்தாங்க? சிரியாவில் உள்ள மக்களை திருப்பி சிரியாவுக்கு கொண்டு போகிறதா மூசா அலைஹிஸ்ஸலாத்துல வேலை. சிரியாவில் உள்ள மக்கள், பலஸ்தீன் வழங்கிட்டா, அதில் திருப்பி அவங்க கொண்டு போய் சேர்த்தாங்க. அதுக்கு முன்னால் இவங்க இப்போ ஈஜிப்டுக்கு வந்ததுனால தான் அடிமையாக்கி வச்சிருந்தாங்க. யார்? ஃபிரௌன் சரியா? அதாவது கிபித்தியர்கள், கோப்டிக்ஸ், அவர்கள் அடிமையாக்கி வச்சிருந்தாங்க. அடிமையாக்கி வச்சிருந்து திருப்பி இவர்களை காப்பாற்றிக்க என்ன செய்கிறாங்க, கூட்டிக்கிட்டு சிரியாவுக்கு கொண்டு வராங்க. அப்படித்தானே? எப்படி அங்கே போனாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துற காலத்தில் போனாங்க. எந்த காலத்தில் போனாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துற காலத்தில் போனாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அங்கே கடத்தப்பட்டு அங்கே போய் அமைச்சராக இருந்தார். அந்த காலத்தில் என்ன பொருளாதார பஞ்சமாக இருந்தது, அங்கே போய் கலெக்ட் பண்ணாங்க. கலெக்ட் பண்ணி கண்டு அந்த திரும்பி வர அப்படி அவங்க அங்கே பார்க்குறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அங்கே தான் இருக்கிறாங்க, செட்டில் ஆகிட்டாங்க அந்த மக்கள். அங்கே ஈஜிப்டில் செட்டில் ஆகிறாங்க. இப்போ யார் முந்தியவர்? மூசாவா யூசுஃபா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்னது முந்தியவர். குர்ஆன்லே அல்லாஹ் தஆலா சொல்றான், யூசுஃபுக்கு பின்னால் நபியே அனுப்ப மாட்டேன்னு சொன்னீங்க, இதை பாருங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து விட்டார் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. வணங்கிட்டா, அப்படின்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன முந்தியவர். இப்போ சொல்லுங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் முந்தியவரா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முந்தியவரா? இப்போ சொல்லுங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளை இஸ்ஹாக், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளை யாக்கூப், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளை யூசுப். யூசுப் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முந்தினவன்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முந்தினவர். வணங்கிட்டா, இப்போ அதில் கன்ஃபியூஸ் ஆகணும். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிந்தினவர் யாரு? தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்டா. இப்ராஹிமுக்கு முந்தினவரா பிந்தினவரா? இப்ராஹிமுக்கு பிந்தினவர் தான். தர்த்தீப் விளங்கிட்டு தானே? சரி, இன்னும் கன்ஃபியூஸ் ஆகினா அந்த வீடியோ ரிப்பீட் பண்ணி பார்த்துக்கங்க சரியா? ரைட். அப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த மக்களை கூட்டிக்கொண்டு என்னது இந்த பலஸ்தீனுக்குள்ள நுழைங்கன்னு சொல்லி அதுக்கு பின்னால் ஆட்சி உருவாக்கினவங்க தான் தாவூத், சுலைமான். அதுக்கு பின்னால் யூதர்களுக்கு பெரிய ஒரு ஆட்சி உலகம் ஃபுல்லாக என்ன செஞ்சது, கிடைச்சிது. முந்தி அடிமைகளாக இருந்தவர்கள், கஷ்டப்பட்டவங்க, அவங்களுக்கு பெரியோர் ஆட்சி அல்லாஹ் என்ன செஞ்சான், தாவூத் சுலைமானுடைய ஆட்சியின் மூலம் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், உலகத்தில் கொடுத்தான். அதுக்கு பின்னால் தான் மறுபடியும் என்ன செய்யுது, அவங்க அந்த பெருமை அடித்து நபிமார்களை கொள்ள ஆரம்பித்த பிரச்சனைகள்லாம் அதுக்கு பிறகு வரும். சரி, அது அந்த தரத்தில் உள்ளது. அடுத்தது என்னன்னு சொன்னால், அதாவது வரலாற்றில் இதுக்குள்ளே வந்திருக்கேன். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சூரா ஸுஹ்ருஃப் 59வது வசனத்தில் சொல்றான், இன்ஹுவ இல்லா அப்துன் அன்அம்னா அலைஹி வஜஅல்னாஹு மஸலன் லிபனி இஸ்ராயில். இன்ஹுவ இல்லா அப்துன், ஈசா அலைஹிஸ்ஸலாம் யாரு? இன்ஹுவ இல்லா அப்து. எவ்வளோ பெரிய நியாமத்தில் பிறந்திக்கிறாரு. அல்லாஹ் எப்படி சொல்றான்? இன்ஹுவ இல்லா அப்துன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரக்கமுள்ளவன், கருணையுள்ள, மன்னிக்கக்கூடியவன். ஆனா வலா யுஷ்ரிகு ஃபீ ஹுக்மிஹி அஹதா, தனது சட்டத்தில் எவனையும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், கூட்டு சேர்க்க மாட்டான். அதை இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், இந்த ஷிர்க் என்பது மிகப்பெரிய அநியாயம். எவ்வளோ பெரிய நபி, எவ்வளோ பெரிய மலக்கு, எவ்வளோ பெரிய ஆற்றலாக இருந்தாலும் எல்லாருமே
அப்த், எல்லாருமே அடிமையை அல்லாஹ் தாலா வச்சுக்க. அதில் அல்லாஹ் தாலா ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் அல்லாஹ் என்னது இல்லை என்பது நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிஞ்சு. ஒரு நல்லா நெருங்கி வாழ்ந்துட்டார் என்பதற்காக வேண்டி மனிதர்களில் கொஞ்சம் உயர்த்தலாமே தவிர தண்ட பகுதியில் எதை இறைவன் என்ன செய்ய மாட்டான், ஒரு பங்கை கொடுக்குறன்றது நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, என்றைக்குமே நினைச்சிடக்கூடாது. ஆனால் இஸ்லாம் அல்லாத மதங்கள் எல்லாம் அதுதான் இருக்குது. அப்படி போய் கடைசியில் கடைசியில் என்ன செஞ்சிடறது, கடவுள் ஆகிற முக்தி நிலை அடைஞ்சிடும். அந்த சூஃபித்துவத்தை கூட தான் இஸ்லாத்துக்குள்ளே என்ன செஞ்சாங்க, போட பார்த்தாங்க. இப்போ அல்லாஹு தஆலா இன்ஹுவ இல்லா அப்துன், அவர் ஒரு அடியானை தவிர வேறு இல்லை. அன்அம்னா அலை, நாம் அருள் செய்தோம், நாம் அவருக்கு அருள் செய்தோம். வஜஅல்நாஹு மஸலன் லிபனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்களுக்கு அவரை நாம் முன்மாதிரியாக உதாரணமாக என்ன செய்தோம், நாம் ஆக்கினோம். சூரா ஸுக்ரூஃப் 59. அப்போ இது அவர்கள் எல்லோரும் அடிமை என்ற பகுதி. அடுத்தது 3 பகுதி பிரதானமாக சொல்லுகிறார், 4 பகுதி. அடுத்த பகுதி வனுமினு பிஅன்னல்லாஹ தஆலா ஹதமர் ரிசாலாத் பி ரிசாலத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ஸலஹு இலா ஜமீஇன் நாஸ். அடுத்த நாங்கள் ஈமான் கொள்கிறோம், அல்லாஹு தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு எல்லா தூதுத்துவத்தையும் ஹத்தம் பண்ணினான், எல்லா தூதுத்துவத்தையும் ஹத்தம் பண்ணினான். அதுக்கு என்ன ஆதாரம்? சூரா அராஃப் 158. குல் யா அய்யுஹன் நாஸ், நபியே சொல்லுங்கள் மக்களை, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ, நாங்கள் உங்கள் அனைவருக்கும் தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன். இது வார்த்தை எல்லாரும் என்ன செய்யலை, சொல்லலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் என்ன செய்யறாங்க, சொல்கிறேன். நான் உங்கள் அனைவருக்கும் தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன். அல்லதி லஹு முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், அல்லதி லஹு முல்கு ஸமாவாத்தி வல், எந்த ரப்புக்கு இந்த பூமியும் வானங்களுடைய ஆட்சி உரியதோ, லா இலாஹ இல்லாஹு, வணக்கத்துக்குரிய நான் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. ஹுவ யுஹ்யி வ யுமீத், அவன் உயிர்ப்பிக்கிறான் மரணிக்க செய்கிறான். ஃபஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி நபியில் உம்மி அல்லதி யுமினு பில்லாஹி வ கலிமாத்திஹி வத்தபிஉ லஅல்லஹும் தஹ்ததூன். அதாவது வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, எவனுக்கு வானங்கள் பூமி எல்லாம் சொந்தமோ அவனிடமிருந்து தூதராக நான் உங்கள் அனைவருக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறேன். அந்த இறைவன் தான் உயிர்ப்பிக்கிறான் மரணிக்க செய்கிறான். எனவே அந்த இறைவனை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். அவனது தூதர் உம்மியாக அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய அந்த தூதரை என்ன செய்யுங்க, ஈமான் கொள்ளுங்கள். அந்த தூதர் அல்லாஹ்வையும் அவனது வார்த்தைகளையும் ஈமான் கொள்கிறார். வத்தபிஉஹு லஅல்லகும் தஹ்ததூன், அவரை பின்பற்றுங்கள் நீங்கள் நேர்வழி பெறலாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ரைட். இப்போ இதில் அதாவது நாங்கள் நம்புகிறோம் நுமின் بأن شريعته صلى الله عليه وسلم هي دين الله الإسلام دين الإسلام الذي ارتضاه الله تعالى لعباده. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தீனை தவிர வேற எந்த தீனை மக்கள்கிட்ட என்ன செய்ய மாட்டான், பொருந்திக் கொள்ள மாட்டான். நாங்கள் நம்பணும். வேற எந்த தீனாக இருந்தாலும் சரி, அது சிதைக்கப்பட்ட தீனாக இருந்தாலும் சரி, சிதைக்கப்படாத மனிதர்களாகவே உருவாக்கப்பட்டதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மூலம் அல்லாஹ் தஆலா சீர்திருத்தி பூர்த்தி செய்த அந்த தீனை தவிர. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. சூரா மாஇதா 3ஆம் வசனம். இது எல்லாருக்கும் தெரியும். அடுத்து இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் மார்க்கம் என்பது இஸ்லாம் மட்டும்தான். சூரா ஆல இம்ரான் 19ஆம் வசனம். வமன் யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன், இஸ்லாம் அல்லாஹ் ஒரு மார்க்கத்தை யாராவது தேடினால் ஃபல யுக்பல மின், அது அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வஹுவ ஃபில் ஆখিরাতি மினல் காசிரீன், அவர் மறுமை நாளில் நஷ்டவாளிகள் உள்ளவராக இருப்பார். சூரா ஆல இம்ரான் 85வது வசனம். இப்போ அடுத்தது அந்த அடுத்த பகுதிக்கு போவதற்கு முன்னால், அதாவது இந்த இறுதி தூதுத்துவத்தை மறுத்தவர்கள் முஸ்லீம் சமுதாயத்தில் நிறைய என்ன செஞ்சாங்க, உருவாகினாங்க. இறுதி தூதுத்துவத்தை மறுத்தவர்கள் முஸ்லீம் சமுதாயத்தில் உருவாகினாங்க. அவங்க யார், நிறைய பேர் உருவாகினாங்க. எங்களுடைய காலத்தில் காதியானிகளை நாங்கள் சொல்கிறோம். இப்போ காதியானிகள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களா, சொல்கிறது இல்லையா? சொல்கிறாங்களா, சொல்கிறது இல்லையா? கொஞ்சம் பேர் மௌனமாயிக்கிறீங்க, அதான் கேட்டேன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன்டா அவனுக்கு அதில் டிஸ்டர்ப் இல்லை. வணக்கத்துக்குரிய நான் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர், அதில் என்ன இல்லை, இறுதியானவர்ன்றது இல்லை. அப்போ ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதர் என்று ஏற்றுக்கொண்டால்தான் ஒருவர் முஸ்லீம் ஆவாரா இல்லையா? இதுக்கு என்ன, எப்போ இறுதி கொண்ட ஒருத்தர் வாராரு, அவருக்கு ஏகத்துவமெல்லாம் கிடைக்குது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதர் என்ற செய்தி அவருக்கு கேள்விப்படுது, அவர் ஈமான் கொள்றாரு. அவருக்கு இறுதி தூதர்லாம் தெரியாது, இவர் முஸ்லீமா இல்லையா? இப்ப அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஒரு விஷயத்துல நாங்க வைக்கிற நிபந்தனை சரியா இருக்கணும். நுழைவதற்குள்ள வாயல் தெரிஞ்சு நுழையணும். நான் முகமது ஏத்துக்கிறேன்னு ஒருத்தர் வாராரு, அவருக்கு தூதரா இல்லையான்னு தெரியாது, முஸ்லீமா இல்லைன்னு சொல்லுவோம். எனவே அதே தான் அதுக்கும் சொல்லணும், அதே தான் அதுக்கும் சொல்லணும். நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர். இதுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நிபந்தனை. அவர் இறுதி தூதரா இல்லையா இதெல்லாம் நிபந்தனை இல்லை. அவர் இறுதி தூதரா இல்லையானால் நிபந்தனை. அல்லாஹ் வணக்கத்துக்குரிய நான் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டால் அவர் முஸ்லீம். இஸ்லாத்துக்குள்ள நுழைவாயில் ஒன்றுதான்.
வெளியே போகிற வாயில் நிறைய இருக்கு, வெளியே போகிற வாயில் நிறைய இருக்கு. வந்த வழியால் தான் திரும்பி போகணும்ன்றது இல்லை, வேறு வழியால் என்ன செய்யலாம், திரும்பி போகணும். இந்த விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வந்த வழியால் மட்டும்தான் என்ன செய்யணும், திரும்பி போகணும்னு சொல்லி, வேறு வழியால் என்ன செய்யலாம், திரும்பி போகலாம். அது என்ன, உள்ளுக்கு வந்தாச்சு, வந்த பிறகு இவர் தான் இறுதி தூதர் என்பது படிக்கிறார், தெரிகிறாரு, தெரிஞ்சு கொள்றாரு. ஆனாங்கிட்டா தெரிஞ்சு கொண்ட பின்னால இறுதி தூதர்ன்றது நம்ம ஏற்றுக்கொள்ளல, அவர் தூதரை நான் ஏற்றுக்கொள்ளணும், அந்த வழியால் வெளியே பேத்துருவார். எந்த வழியால் வெளியே பேத்துருவாரு, அந்த இறுதி தூதர் என்று தெரிஞ்சு அவர் நிராகரிக்கிறார் பாருங்க, அப்போ அவர் என்ன செய்வார், அந்த பகுதியால் வெளியே பேற்றுவார். அதே நேரம் ஒருத்தர் வாழ்றாரு எங்கேயோ, என்ன ஒரு வட துருவத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல வாழ்றாரு, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதர் அவருக்கு கேள்விப்படுது, வணக்கத்துக்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் நினைக்கிறார், இஸ்லாத்துக்குள்ள வந்துடுவார். எப்படியோ அவருக்கு இந்த விஷயம் கடைசி வரைக்கும் கேள்விப்படவே இல்லை, அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவரா என்ன செய்ய மாட்டார், கருதப்பட மாட்டார். ஆனால் நுழையிறதுக்கு அது நிபந்தனையாகினது இல்லை. எப்பயும் புரிஞ்சுக்கணும், உள்ள வந்தவரோ நிராகரித்தால், முகமது ஸல்லல்லாஹு சொல்ற எல்லாத்தையும் நான் ஓகே தான், ஆனால் இந்த ஹத்னா மார்க்கத்தில் இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொன்னாருன்னா அவர் இஸ்லாத்தோடு என்ன செய்வார், வெளியே ஹத்னா செய்யாமல் இருந்தால் இல்லை, ஹத்னா இல்லைண்டா விளங்கிட்டா, ஹத்னா இல்லைண்டா பார்த்துருவேன். சில முஸ்லீம்கள் விளங்கி வச்சுக்கலாம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாலும் இல்லாட்டி ஹத்னா செஞ்சா தான் முஸ்லீம் விளங்கி வச்சுக்கிறாங்க. அது பிரச்சனை. ஒருத்தர் கேட்டீங்கன்னா நான் இஸ்லாத்துக்கு வரணும், எனக்கு இப்போ ஹத்னா செஞ்சுக்கல, அதெல்லாம் சரி வராது. நீங்கள் ஹத்னா செஞ்சா தான் முஸ்லீம் அடிக்கார். அவருக்கு பயமா, புதுசாக வர ஒரு ஆள் பயமாக தான் இருக்கும், அவருக்கு 60 வயசாக இருக்கும், நான் இந்த டைமில் போய் ஹத்னா செய்ய சொல்கிறாங்களேன்னு அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். அவர் பயந்துட்டார், அவர் பயந்துட்டார். பயந்ததுனால அவர் என்ன செய்கிறாரு, வரலை. இதை முஸ்லீம் அல்லாதவங்க ஒரு பெரிய விஷயமா காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. 60 வயசில் தான் வெட்டி விட்டுறாங்க, வரீங்களா, ஹார்ட் எல்லாம் வெட்டி ஆப்ரேஷன் பண்ணலாம், 60-50 பண்ணுறாங்களா இல்லையா, அதெல்லாம் பொறுக்கலாம் தானே, அதெல்லாம் பொறுக்க முடிஞ்ச ஒரு ஹத்னா பொறுக்கிறது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஆனால் இஸ்லாத்துக்கு வரக்கூடிய ஒருத்தனுக்கு கொண்டு போய் என்ன ஆரம்பத்திலே ஒன்று முதல்ல நீ லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னியோ இல்லையோ ஹத்னா செய்யணும்டா என்ன, அவன் வரமாட்டான். அது இஸ்லாத்துக்குள்ளே வந்தவரை சொல்லணும், ஹத்னா என்ன ஒன்று இருக்குது, செஞ்சா நீ ஒரு பெரிய ஒரு இஸ்லாத்துடைய நன்மை என்ன செய்கிறாய், ஒரு கடமையை செய்கிறாய், செய்யலைன்னா பாவி, அவ்வளோதான். நீ அதுக்காக இஸ்லாத்தை விட்டு என்ன செய்ய மாட்டாய், வெளியே போக மாட்டாய். சொன்னீங்க கட்டாயம் விளங்கிட்டா, ஹத்னா என்பது ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டிய கட்டாய கடமைகளில் இயற்கை சுன்னத்துனா நபிகுரியா சுன்னத்துகளில் இயற்கையான ஒரு விஷயத்தில் கடமைகளில் உண்டு, கட்டாயம் செஞ்சாகணும். ஆனால் ஒருத்தர் செய்யலை என்பதற்காக இஸ்லாத்துக்குரிய நிபந்தனை அல்லது. ஒருத்தர் செய்யாமலும் முஸ்லீமாக என்ன செய்யலாம், இருக்கலாம், ஆனால் பெரிய ஒரு பாவம் அது. இப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போல இறுதி நபித்துவம் என்பது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இல்லதான். ஆனால் ஒருவர் நிராகரிச்சார்னா காதியானிகள் வந்த முன்னால வெளியே போனாங்க. இங்கே இறுதி தூதர் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, வெளியே போனாங்க. எப்பொழுதுமே காதியானிகளுடைய யாரோடையாவது நம்ம கலந்துரையாடல் பேச்சுவார்த்தை என்று வந்தால் மிர்சா குலாம் முஹம்மது அல் காதியானி நபியா இல்லையான்ற பேச்செல்லாம் நமக்கு தேவையில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நபி வருவாரா இல்லையான்ற மட்டும்தான் அவங்களோட பேச்சு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட பின்னால் நபி வருவாரா இல்லையான்ற தான் பேச்சு. அந்த கான்செப்டை தான் நாங்கள் என்ன செய்யணும், எப்பயும் அவர்களோடு பேசுகிறோம். ரைட். கடைசியாக இந்த நபித்துவத்தில் நரா அன்னமன் ஜஅமல் யௌம தீனன் காயிமன் மக்பூலன் இன்தல்லாஹி சிவா தீனில்லா, அதாவது யாராவது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இன்றைக்கும் இஸ்லாம் அல்லாமல் சில மார்க்கங்கள் இருக்குது என்று நம்பினால் அவர்கள் எல்லோரும் காஃபிர்கள் என்று நாம் என்ன செய்கிறோம், நம்புகிறோம். அவர் முதலாவது நீ செய்கிறது குஃபர், இது பிழை, இஸ்லாத்தை ஏற்றுக்க விளங்கிட்டா அப்படின்னு தௌபா செய்ய சொல்லணும். அப்படி இல்லாட்டி அவர் காஃபிரை நம்ம என்ன செய்வோம், சொல்லுவோம். உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், சர்வ மத சபை என்று சொல்லி இவனை எல்லா மதங்கள் ஒன்றின் பேர் பேசுகிற குஃபரான வார்த்தைகளை பார்க்கலாம். எல்லா நதிகளும் கடலில் தான் போய் சேருதான், நதியெல்லாம் கடலில் தான் போய் சேருது. அதுக்காண்டி எல்லா மார்க்கும் இஸ்லாத்தில் என்ன செய்யலை, சேரல. அந்த உதாரணம் நல்லா தான் இருக்குது. எல்லா நதிகளும் கடலில் போய் சேருதான். எல்லா மார்க்கும் நல்ல விஷயத்தான் என்ன செய்யுது, சொல்லுது. அப்படி எல்லா மார்க்கும் நல்ல விஷயத்த சொல்லலை. சில மார்க்கம் கொலை செய்ய சொல்லுது, சில மார்க்கம் உடம்பை வருத்தி கொள்ள சொல்லுது, சில மார்க்கம் என்ன அதாவது மற்றவர்களுடைய மதத்தில் உள்ளவங்களை கொள்ளலாம் என்று சொல்லுது, சில மார்க்கம் பெண்களுக்கு அநியாயம் செய்யுது. எல்லா மார்க்கும் என்ன செய்யலை, ஒன்று தான் சொல்லும். மனிதாபிமானம் எல்லாம் ஒன்றைத்தான் சொல்லும், போய் சொல்லாத நேர்மையாக நடந்துக்கலாம் சொல்லும். அந்த மனிதாபிமானத்தை எல்லா வகையிலையும் உறுதிப்படுத்தின ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். எல்லா மதமும் அதை என்ன செய்யலை, சொல்லவில்லை. இன்றைக்கு கவர்மெண்ட்டாக தடுத்து தான் சில மதத்தில் உள்ள விஷயங்களை நிறுப்ப, இந்து மதத்தில் அசலில் உள்ள விஷயங்கள் எல்லாம் நிறுத்தி வச்சுக்கிறது கவர்மெண்ட் தான். இல்லைன்னா உடன்கட்டை ஏறுதண்ட பேரில் என்ன செஞ்சிருப்பாங்க, எத்தனை விதவை பெண்கள் தீயில விழுந்து இறந்திருக்கணும். அதான் அந்த மதத்துடைய சட்டம். கவர்மெண்ட்டால தான் அதை என்ன செஞ்சுக்குது, அது காப்பாற்றப்பட்டு. இல்லைன்னா அவங்க மத ரீதியாக அந்த வேதங்கள் சொல்ற விஷயம் என்ன, தாழ்ந்த உயர் ஜாதி கற்பிக்குதா இல்லையா. அதனால எல்லா மதங்களும் ஒன்றும் சொல்லலை. இது என்னடா, எல்லா மத குருமாரையும் உட்கார வேண்டிய கட்டங்கள் சிறுபான்மை மக்களுக்கு வரலாம். வந்து அவங்க என்ன செய்யணும், அதுக்கேற்ற மாதிரி பேசணும். என்ன அதுக்கேற்ற மாதிரி பேசுதல், இங்கே நம்ம எல்லா மக்களும் வாழக்கூடிய இடம், நாங்கள் எல்லோருமே என்ன செய்யணும், ஒற்றுமையாக இருந்து கொள்ளணும், நாங்கள் எல்லோரும் என்னது விட்டு கொடுப்போடு நடந்து கொள்ளணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ளணும், கருணையோடு நடந்து கொள்ளணும், நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யணும், நான் உங்களுக்கு உதவி செய்யணும், சண்டை பிடிக்கக்கூடாது, அதே போல் என்ன வியாபாரங்களில் போட்டி தேவையில்லை, இப்படி பேசுங்க.
அதை விட்டுட்டு என்ன செய்கிறாங்க, நீங்கள் வந்து எங்களுடைய என்ன வணக்க ஸ்தலத்துக்கு வாங்க, நாங்கள் உங்களுடைய வணக்க ஸ்தலத்துக்கு வரோம், நீங்கள் கொஞ்ச நாள் இங்கே இஃப்தார் கொடுங்க, நாங்கள் கொஞ்ச நாள் அங்கே என்ன செய்கிறோம், அதான் இப்படி என்ன இந்த அதாவது அவர்களுடைய இடத்துல போய் நாங்கள் இஃப்தார் கொடுக்குறதும் திருப்பி அவங்க வந்து இங்கே வந்து என்ன அவர்களுடைய பூஜைகளை செய்கிறதும் இந்த மாதிரி பேசுறது வந்து என்ன சர்வ மத சபை ஒன்றில் இருக்கிற இயலாமை இல்லை. இருந்தால் நீ மார்க்கத்தில் உறுதியானவனா என்ன செய்யணும் இருக்கணும். உண்மையிலே அதுதான் எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பு. ஒவ்வொரு மதத்தில் உள்ளவனும் என்ன நினைப்பான், தண்ட மதத்தை உறுதியாக செய்யணும்னு நினைப்பான். இஸ்லாம் என்ன சொல்றது, உண்ட மதத்தை நீ விட்டு கொடுக்காத. ஃபமன் ஷா ஃபல் யுமின் வமன் ஷா ஃபல் யக்ஃபுர். விரும்பினர் ஈமான் கொள்ளு, விரும்பினர் நிராகரி. நீ என்ன செய், உனத்துல உறுதியாக இருந்துங்க. நான் என்ன மதத்தை பிரச்சாரம் செய்ய, நீ ஒன்று மதத்தை பிரச்சாரம் செய்ய, எது சரியாதை ஏற்றுக்க. ஆனால் இங்கே வந்து கம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய அவசியம் உண்டு இல்லை. இன்னொன்று புரிந்து கொள்ள வேண்டும், எப்போ கம்ப்ரமைஸ் பண்ணினாலும் சரி பாதிப்பு இஸ்லாத்துக்கு தான். ஏனண்டா இஸ்லாம் தான் கொள்கையில் உறுதியாகிறது. மற்ற எல்லா மதங்களை பொறுத்தவரைக்கும் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்வாங்க. சில பஸ்ஸுகள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம், என்னன்னு சொன்னால் சிலர் எல்லா மத தெய்வங்களையும் வச்சிருப்பாங்க, வணங்கிட்டா எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க. முஸ்லீம்களை வச்சுக்கல இல்லாது அக்கா காபத்துல்லா வச்சிருக்கிறது, வணங்கிட்டா முஸ்லீம்களை வச்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அங்கே உருவம் எடுத்துக்காங்க காபத்துல்லா கொண்டு வந்து என்ன செய்யறது வைக்கிறது. ஆனால் ஒரு முஸ்லீமுக்கு இப்படி செய்யலாது, ஒரு முஸ்லீமுக்கு என்ன செய்ய முடியாது, இப்படி செய்ய முடியாது. மதத்தை விட்டு அந்த மதத்தை விட்டு கொடுக்கவும் வேணாம். அவங்க எங்களோட மதத்தை நாங்கள் என்ன செய்ய போகிறது இல்லை, விட்டு கொடுங்க இல்லை. ஃபர்ஸ்ட்டுக்கு அவங்க தான் இடம் கொடுக்குறது. வாங்க எங்களை இலங்கையில் ஒரு தடவை நடந்தது என்னன்னு சொன்னால், இந்த விஹாரையில் இஃப்தார் கொடுக்க விட்டாங்க. இவங்க இஃப்தார்னு சொல்லி பாங்குன்னு சொல்லிட்டாங்க. பாங்குன்னு சொல்லி இஸ்லாமிய ஆட்சி செஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வேறு, விளங்கிட்டா. அங்கே நாளைக்கு என்ன நடக்கும், ஓகே நீ செஞ்சுட்ட, நாளைக்கு என்ன நடக்கும் அவன் கேட்பான், நாங்களும் உங்களுக்கு இப்படி செஞ்சோம் தானே, அதே மாதிரி நீங்களும் என்ன எங்களுக்கு ஒரு இந்த பூஜை அது செய்கிறதுக்கு ஒரு இடம் தாங்கன்னு சொன்னால், இப்போ நீ வானான்னு சொன்னால், இப்போ மத இன நல்லிணக்கத்துக்கு யார் எதிரானவன்? இப்போ நீ தான் எதிரானவன். இப்போ அவன் தாரா, நீ தரல. ஃபெஸ்ட்டுக்கே நீ என்ன செய்யணும்டா, சில உதவிகளை வாங்கக்கூடாது, சில விஷயங்களை பயன்படுத்தக்கூடாது, சில விஷயங்களை தந்தாலும் வேணான்னு என்ன செஞ்சிடணும் சொல்லிடணும். அதுதான் அடுத்த நாள் உனக்கு ரிட்டன் போலோட இது என்ன எதிராக வராமல் இருக்கிறதுக்கு உனக்கு அதுதான் வழியாக இருக்கு. இது அவன் தாரானதுக்கு பயன்படுத்துறது. எங்கள்கிட்ட வந்து வானான்னு சொன்னால் நாளைக்கு என்னது மத நல்லிணக்கத்துக்கு எதிரான பேர் என்ன செய்யும் வரும் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதெல்லாம் வந்து அதாவது இந்த மாதிரி எல்லா நதிகளும் ஒரு கடலாம், எல்லா நதியும் கொண்டு கடலாக போகிற பிள்ளை இல்லை. எல்லாம் என்னது தீனும் போய் இஸ்லாத்தில் சேர்றன்றது என்னது பிள்ளை, பொய்யான வார்த்தை. இது ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, நாம் சொல்லவே கூடாது. அடுத்ததாக யாரெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூதுத்துவத்தை நிராகரிக்கிறாரோ அவரை நாம் எல்லா தூதுத்துவத்தையும் நிராகரித்தவர்களாகத்தான் பார்க்கிறோம். இது முக்கியம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதுத்துவத்தை யாராவது நிராகரிச்சா அவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதுத்துவத்தை நிராகரித்து ஈசா தூதுத்துவத்தை ஏற்றுக்கொண்டார் அர்த்தம் அல்ல. எல்லா தூதுத்துவத்தையும் என்ன செஞ்சிட்டார், அவரை நிராகரிச்சிட்டார் என்று தான் நம்ம சொல்லுவோம். உதாரணமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து காலத்தில் எத்தனை தூதர் இருந்தாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்துக்கு? ஒரே ஒரு தூதர். அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, சூரத்து ஷூரா 105 கஸ்ஸபத் கௌமு நூஹின் அல் முர்சலீன். நூஹுடைய சமுதாயம் தூதர்மார்களை நிராகரித்தார்கள். நூஹுடைய சமுதாயம் தூதர்மார்களை நிராகரித்தது ஒரு தூதரை. அல்லாஹ் என்ன சொல்றான்னா எல்லா தூதரையும் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, நிராகரிச்சுட்டாங்கட்டாங்க. ஒரு தூதுத்துவத்தை நிராகரிச்சா அவர் எல்லா தூதுத்துவத்தையும் என்ன செய்றாரு, நிராகரிக்கிறார். ஏன்னா அந்த தூதர்மார்கள் அவரை ஈமான் கொள்ள சொல்லிப்பாங்க, பின்னால் வரவர் ஈமான் கொள்ள சொல்லிப்பாங்க. அவரை நிராகரிக்கிறது எல்லாரும் என்னது நிராகரிக்கிறதுக்கு சமம். அது மாத்திரமல்ல அல்லாஹு தாலா என்ன தூதர்மார்களுக்கு பிரிக்கிறது குஃப்ர்னு சொல்றான். அதாவது 150 சூரத்து நிசா இன்னல்லதீன யக்ஃபுரூன பில்லாஹி வ ருசுலிஹி, அல்லாஹ்வின் அவனது தூதர்களை நிராகரிக்கின்றார்களே, வ யுரீதுன யுஃபர்ரிகு பைனல்லாஹி வ ருசுலிஹி, அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் இடையிலே அதாவது ஈமான் கொள்வதில் வித்தியாசம் காட்ட நினைக்கிறார்களே, வ யகூலுன நுக்மினு பிபஅதின் வ நக்ஃபுரு பிபஅத், கொஞ்சத்தை ஈமான் கொள்வோம் கொஞ்சத்தை என்ன செய்வோம் நிராகரிப்போம் என்று சொல்கிறார்களே, வ யுரீதுன யத்தஹிது பைன தாலிக சபீலா, அந்த ரெண்டு கடையால ஒரு வழியை உண்டாக்கிக்கொள்ள விரும்புகிறார்களே, உலாயிக ஹுமுல் காஃபிரூன ஹக்கா, அவர்கள்தான் உண்மையாகவே காஃபிர்கள், அவர்கள்தான் உண்மையாகவே காஃபிர்கள். வ அத்தத்னா லில் காஃபிரீன அதாபம் முஹீனா, அவர்களுக்கு இழிவு தரும் வேதனையை நாம் என்ன செய்திருக்கிறோம், ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறோம். அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான். ஹைர், அதாவது அடுத்த நபித்துவத்தில் வந்து அடுத்த கடைசி பகுதிக்கு பாருங்க. நபித்துவத்துடைய அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நபி இல்லை என்று சொல்லிவிட்டு அடுத்த பகுதிக்கு வரார். என்னன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதாவது ஹுலஃபாக்கள் இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது ரசூலுல்லாஹ்களுக்கு பின்னால் ஹுலஃபா ராஷிதீன்கள் உருவாகினார்கள். அவர்கள் எல்லோரும் என்ன மற்ற நபிமார்களை மற்ற தோழர்களை விட மிகவும் சிறந்தவர்கள். யாரு? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி. இது எங்களோட அக்கைதா.
எல்லா தோழர்களை விட இவர்கள் 4 பேரும் என்ன சிறந்தவர்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளும் என்ன ஹிலாஃபத்தை வசியத்தா என்ன செய்யல. அவர் தான் கலீஃபா வரணும் என்று அலி ரலியல்லாஹு வசியாகலாம் என்ன செய்யல இருக்கவில்லை. அப்படி என்பது நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் அப்படி சொல்லுவாங்க, அலி தான் அடுத்தா வரணும்னு சொல்லி அலியோடைய காலத்தில் பரத்தினாங்க. முதல்ல அபூபக்கர், 2வது உமர், 3வது உஸ்மான், 4வது அலி ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்தது அபூபக்கர் ரலியல்லாஹு, இவர்களுக்கு மத்தியில் இவர்கள் இருக்கின்ற காலத்தில் இவர்களை விட ஹிலாஃபத்துக்கு தகுதியானவர்கள் யாரும் இல்லை நம்பணும். அபூபக்கர்லாம் கலீஃபாவாகிற நேரத்தில் வேறு யாரும் அதுக்கு தகுதி இல்லை. உமர்லாம் கலீஃபாவாகிற நேரத்தில் வேறு யாரும் அதுக்கு தகுதி இல்லை. இப்படி தான் நம்ம என்ன செய்யணும், நாங்கள் நம்ப வேண்டும். அதே நேரம் அதாவது யார் சிறப்பானவர்களாக இருந்தாலும் சரி, அதுக்கு கீழே உள்ளவர்கள்ட்ட அவர்கிட்ட இல்லாத சிறப்பு இருக்கலாம். முழுமையாக ஒரு சிறப்பானவராக இல்லாட்டியும் ஒருத்தர் வந்து மிகவும் சிறந்தர் ஃபாதில், அதுக்கு அடுத்த நிலையில் உள்ள ஒரு மஃதூல், அவர்கிட்ட இல்லாத இவர்கிட்ட இருக்கும், இவர்கிட்ட இல்லாத என்ன செய்யும் அவர்கிட்ட இருக்கும். பொதுவாக சிறப்பானவர் யாரு கேட்டால் அவர் ஃபர்ஸ்ட் சொல்லுவோம், இவர் செகண்ட் சொல்லுவோம். ஆனால் அவர்கிட்ட இல்லாத ஒரு சிறப்பு இவர்கிட்ட என்ன செய்யலாம், இருக்கலாம் என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அதாவது இந்த சமுதாயம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயம் தான் உலகத்திலே தூதர்மார்களுடைய சமுதாயங்களிலேயே மிக சிறந்த சமுதாயம் அப்படின்னு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நம்ப வேண்டும். சூரா ஆல இம்ரான் 110. ஏண்டா இந்த உம்மத்துக்கு நன்மை ஏவி தீமையை தடுக்கிற வேலை கொடுக்கப்பட்டிருக்குது. மற்ற உம்மத்துகளுக்கு என்ன செய்யலை, முழு உலகத்துக்கு நன்மை ஏவி தீமையை தடுக்கிற அந்த வேலை என்ன செய்யலை, கொடுக்கப்படாது. அல்லாஹ் தஆலா சொன்னா குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், மக்களுக்கு வெளியாக்கப்பட்ட சமுதாயங்களில் நீங்கள் சிறந்த சமுதாயம். தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நன்மை ஏவுகிறீர்கள் தீமையை தடுக்கிறீர்கள். வ துமினூன பில்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறீர்கள். ஆல இம்ரான்ல 110வது வசனம். அதுக்கு பின்னால இந்த உம்மத்தில் சிறந்தவர்கள் யார், சஹாபாக்கள். இந்த உம்மத்தில் சிறந்தவர்கள் யார், சஹாபாக்களுக்கு பின்னால தாபியன்கள், பின்னர் தப தாபியன்கள், பின்னர் இந்த உம்மத்தில் உண்மையை நிலைநாட்டக்கூடிய ஒரு கூட்டம் என்றைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு கூட்டம் என்று சொல்றது கூட்டமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அல்ல. அவர்கள் ஒரு கூட்டம், எண்ணினா அவங்க கூட்டம், ஆங்காங்கே ஒவ்வொரு இடத்துலையும் உண்மையை நிலைநாட்டக்கூடிய கூட்டம். ஒரு நாளும் ஒரு காலத்தில் இந்த 50 வருஷத்தில் நேர்வழியில் உள்ளவங்க யாருமே இருக்கலன்னு ஒரு நாள் இந்த சமுதாயம் என்ன செய்யாது, இருக்காது. ஆனால் மற்ற சமுதாயங்களுக்கு அப்படி இருந்துச்சு. டோட்டலாக சரியாகவே என்னது தலைகீழா போன காலங்கள் இருந்தது. பின்னர் இன்னொரு தூதர் வந்து புதுப்பிக்க வேண்டிய ஒரு காலம் இருந்துச்சு. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்தில் என்றைக்கும் சரியா டோட்டலாக சிதைஞ்சு போய் நிலைநாட்டக்கூடிய யாருமே இருக்கல என்று இருக்காது. எப்பயும் அல்லாஹ் தஆலா ஒரு கூட்டத்தை என்னது ஒரு காலத்தில் அதிகமாகவும் ஒரு காலத்தில் குறைவாகவும் எப்படியோ ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஒவ்வொரு சமுதாயத்திலும் இருந்து கொண்டே இருப்பார்கள். கூட்டமாக ஜமாத்தாக தலைவராக அப்படி இல்லை. அப்படி ஒரு வாக்கு இஸ்லாத்தில் எந்த ஜமாத்துக்கும் இல்லை. அப்படி ஒரு வாக்கு என்ன, அது தௌஹீத் ஜமாத்தா இருக்கலாம், தப்லீக் ஜமாத்தா இருக்கலாம், ஜமாத் இஸ்லாமியா இருக்கலாம், வேற டிஏ இருக்கலாம், எதா இருக்கலாம், எந்த ஜமாத்துக்கும் அப்படி ஒரு வாக்கு இல்லை. எது அது அல்லாஹ்வுடைய வாக்கு உண்டு. இந்த இயக்கத்துக்கோ இந்த அமைப்புக்கோ இதுக்கோ இல்லை. அல்லாஹ்வுடைய வாக்கெல்லாம் கொள்கைக்கு தான். அல்லாஹ்வுடைய வாக்கெல்லாம் குர்ஆனையும் சுன்னாவையும் யார் சரியான முறையில் நடைமுறைப்படுத்துகிறாங்க அவங்களுக்கு தான். அதை நடைமுறைப்படுத்தி ஒரு கூட்டம் இருக்குதுன்னு வைங்க, அவங்க ஒரு பேர் வச்சுக்கிறான்னு வைங்கள, இதுக்கெண்டு வாக்கு என்னது எங்கேயும் இல்லை. குர்ஆனையும் சுன்னாவையும் ஒரு கூட்டம் சரியாக நடைமுறைப்படுத்துது. அப்படி ஒரு 4 கூட்டம் இருக்குது. இந்த 4 கூட்டத்துக்கும் அல்லாஹ் தஆலா தனித்தனியாக வாக்களிச்சான்னு எப்போ என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன், இயக்கம்ண்டா வெறி கொஞ்சமாவது இருக்கும். அது எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி, எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி, அது குர்ஆன் சுன்னா பேசுகிற இயக்கமாக இருந்தாலும் சரி, குர்ஆன் சுன்னா பேசாத இயக்கமாக இருந்தாலும் சரி, இயக்கம் என்று இருந்தால் அதில் வெறியும் கொஞ்சம் சேர்ந்து என்ன செய்யும், இருக்கும் இடத்துல சந்தேகமே இல்லை. எனவே அதில் தப்புறத்துக்கு ஒத்த இருக்கக்கூடியவர் தப்புறத்துக்கு முயற்சி எடுக்கணும். அந்த வெறியிலிருந்து நமக்குள்ள அது வந்துடக்கூடாது. நம்ம சரியான இடத்துல இருக்கிறோம், ஆனால் அந்த வெறி வந்துடக்கூடாத இடத்துல என்ன செய்யணும், முயற்சி எடுக்கணும். ஆனால் நீங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. அதுக்கு முயற்சி எடுக்க ஹக்கான அமைப்பில் இருக்கிறோம் என்றதுக்காக வெறியும் சேர்த்து என்ன செய்யறது, ஏற்றுக்கொண்டு போகக்கூடிய நிலையை தான் நம்ம நிறைய என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். நம்ம சரியான முறையில் செய்கிறோம், சரியான அடிப்படையில் செயல்படுறோம், அதனால் ஒரு கூட்டமைப்பாக செயல்படுறோம்னா நல்லது தான். ஆனால் எப்பயும் அமைப்பில் வெறி இருக்கும். குடும்பம்னா ஒரு வெறி இருக்கும், ஊருண்டா ஒரு வெறி இருக்கும், விளங்கிட்டா, கூட்டம்ண்டா ஒரு வெறி இருக்கும். அந்த வெறியை களைஞ்சிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணணும். அந்த வெறியை கலைந்து கொண்டு போக ட்ரை பண்ணணும். அதை சேர்த்து உள்வாங்கிட்டு போனோம்டா எல்லா சமுதாயம் என்ன செய்யும், பாதிக்கப்படும். அல்லாஹ் தஆலா எந்த ஒரு ஜமாத்துக்கு எந்த ஒரு அமைப்புக்கு இந்த வாக்கு என்ன செய்யலை, அல்லாஹ் தஆலா சொல்லல. உண்மையை சுமந்தவர்களுக்கு அந்த வாக்கு இருக்குது. அவர்கள் 4 அமைப்பில் இருக்கலாம், அமைப்பு இல்லாமல் இருக்கலாம், வெளியே இருக்கலாம், அது வேறு. அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு கூட்டமைப்பா நாளை மறுமையில் என்ன செய்வான், அவர்களை எடுப்பான். அதனால்தான் லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி லாஹிரீன அலல் ஹக்கி இலா யௌமில் கியாமah லா யதுர்ருஹும் மன் ஹதலஹும் வலா மன் காலஃபஹும். இந்த உம்மத்திலே ஒரு கூட்டம் மார்க்கத்தில் உறுதியாக இருந்து கொண்டே இருக்கும். அவர்களுக்கு எவர் தீங்கு செய்தாலும் அவர்களை என்ன செய்யாது, பாதிக்காது என்றது அமைப்பை சொல்லலை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் மக்கள் இருந்து கொண்டிருப்பார்கள் என்பதை தான் இந்த செய்தி சொல்லுது. அப்போ இந்த சமுதாயம் எல்லா சமுதாயத்தை விட சிறந்தவர்கள், அதில் சஹாபாக்கள் சிறந்தவர்கள், அதுக்கு பின்னால் தாபியீன்கள், தபு தாபியீன்கள், அதுக்கு பின்னால் இந்த உம்மத்தில் ஒவ்வொரு கூட்டம் என்ன செய்யும், மார்க்கத்தை நிலைநாட்டுகின்றவர்கள் என்றைக்கும் இருந்து கொண்டே இருப்பார்கள். கடைசியாக நாங்கள் நபித்தோழர்களுக்கு மத்தியிலே நடந்த அந்த முரண்பாடுகள் எல்லாவற்றையும் அவர்கள் மனோ இச்சைப்படி செய்தார்கள் என்று சொல்றதில்லை. இஜ்திஹாத் அவர்கள் சரி கண்டார்கள், யுத்தத்தில் ஈடுபட்டாங்க. இவர்களை பிழை கண்டதுனால அவங்க யுத்தத்தில் என்ன செஞ்சாங்க, இறங்கினாங்க.
அதில் ரெண்டில் ஒருத்தர் தான் முஹ்தி வ முசீப். இவர் பிழை, அவர் சரி, ரெண்டு பேருக்குமே கூலி உண்டு. இவருக்கு 2 கூலி, அவருக்கு 1 கூலி உண்டு. அவர்களுக்கு மத்தியில் நடந்த பிரச்சனைகளில் சரி பிழை பார்த்து தீர்ப்பு சொல்லுகின்ற அந்த ஆய்வுகள் நமக்கு தேவையில்லை. எங்களுக்கு பிழை எது சரி எதுன்னு தெரிஞ்சாலும் கூட சில பொழுதுகள் நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த தீர்ப்பை என்றைக்கும் என்ன செய்யக்கூடாது, நம்ம பேசக்கூடாது. அவர்கள் அதாவது ரசூலுல்லாஹி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், லா யஸ்தவி மின்கும் மன் அன்ஃபக மின் கப்லில் ஃபத்ஹி வ காத்தல். மக்கா வெற்றிக்கு முன்னால் யுத்தம் செய்தவர்கள், மக்கா வெற்றிக்கு முன்னால் செலவழித்தவர்களும் மக்கா வெற்றிக்கு பின்னால் செலவழித்து யுத்தம் செய்தவர்களும் சமமாக மாட்டார்கள். 2 பேருமே யுத்தம் செய்து செலவழிக்கிறாங்க. மக்கா வெற்றிக்கு முன்னாலேயும் யுத்தம் செய்து செலவழிக்கிறாங்க, மக்கா வெற்றிக்கு பின்னாலேயும் யுத்தம் செய்கிறாங்க, செலவழிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சமமாக மாட்டார்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். உலாயிக அஅலமு தரஜத்தம் மினல்லதீன அன்ஃபகு மின் பஅது வ காத்தலு. இந்த முன்னால வந்தவர்களை விட தரஜாக்கள் உயர்ந்தவர்கள். காரணம், அவங்க உலக ரீதியாக எதுவும் காணாம போராடினாங்க. இவங்க கன்ஃபார்ம் ஆகின போற என்னது, இஸ்லாத்துக்கு வந்த இஸ்லாம் வெற்றி, அதுக்கு பின்னால் சேர்ந்தவங்க. இவங்களும் அவங்களும் சமமாக மாட்டார், நம்பிக்கையில் ஒரு நாளும் சமமாக மாட்டார்கள். வெற்றியை கண்டபுற சேர்றவங்களும் வெற்றியை காண முந்தி வெற்றி பெறுவார் என்று நம்பி சேர்றவங்களும் சமமாவார்களா, சமமாக மாட்டார்கள். அவர்கள் தரஜாக்களில் உயர்ந்தவர்கள். வகுல்லம் வஅதல்லாஹுல் ஹுஸ்னா. ஆனால் 2 பேருக்கும் நல்லதே அல்லாஹ் வாக்களிக்கிறான். 2 கூட்டத்தாருக்கும் அல்லாஹ் நல்லதையே வாக்களிக்கிறான். சூரா ஹதீத் 10வது வசனம். அதே போல நாங்க என்ன செய்யணும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான், வல்லதீன ஜாஉ மின் பஅதிஹிம் யகூலூன ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். ரப்பனா இக்ஃபிர் லனா, பின்னால் வரக்கூடியவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களது பாவங்களை மன்னிப்பாயாக, வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான், ஈமானிலே எங்களை அதாவது முந்திவிட்டவர்களை நீ என்ன செய்வாயாக, மன்னிப்பாயாக. வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லன் லில்லதீன ஆமனு, அதாவது ஈமன் கொண்டவர்களை பற்றிய கசடை எங்கள் உள்ளத்திலே என்ன செய்யாத, ஏற்படுத்தி விடாதே. ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம், யா அல்லாஹ் நீ கருணையாளன், அதாவது இரக்கமுள்ளவன் என்று நாங்கள் என்ன செய்யணும், அதில் சொல்லணும். சூரா ஹஷர் 10வது வசனம். இதோட இன்ஷா அல்லாஹ் அகீதாவுடைய அந்த நபிமார்களுடைய சப்ஜெக்டும் அதுக்கு பின்னால் உள்ள உம்மத்தினர் சம்பந்தமான அந்த செய்தியும் சுருக்கமாக முடியுது. இது சம்பந்தமாக நாங்கள் விரிவாலம் அகீதா கிளாஸுகள் எடுத்துக்கிறோம். இது சுருக்கமாக முடியுது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அகீதா தொடரில் மறுமை நாள் சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்க்க